காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் என்பது சாத்தான்குளத்தில் பென்னிக்ஸ் ஜெயராஜ் கொடூரமான சித்திரவதையில் கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பிறந்த அமைப்பாகும். மீண்டும் ஒரு முறை இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் தவிர்ப்பதற்கும் மீறி நடைபெறும் போது அந்த குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் கடந்த காலத்தில் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள், பல்வேறு விசாரணை குழுக்கள், சட்ட அறிஞர்கள், சட்ட நீதியியல் வல்லுநர்கள் கொடுத்திருக்கிற பல்வேறு அறிக்கைகளையும் எடுத்துக்காட்டி இந்த கொடிய நிகழ்ச்சிகளை தடுக்க வேண்டும், மீறி குற்றவிழைப்போர்களை தண்டிக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். சில வழக்குகளில் நீதிமன்றங்களில் தலையிட்டு வழக்காடியும் வருகிறோம். அந்த முறையில் இந்த காவல் நிலைய சித்திரவதைகள் சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜோடு முடிந்து விடவில்லை. அதற்கு பிறகும் அடுக்கடுக்கான பல நிகழ்வு எங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு நாங்கள் தலையிட்டு செயல்பட்ட சில வழக்குகளை மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். ஓய்வு பெற்ற முன்னாள் காவல் அதிகாரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் காஞ்சிபுரம் மாவட்ட மதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் வளையாபதி, அவருடைய உறவினர் பிரபு ஆகியோர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு மிக கொடுமையாக சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள், காவல்துறை அதிகாரிகள், அவர்கள் மீது பெயர் குறிப்பிட்டு புகார் தரப்பட்டது. இது போன்ற முறைப்பாடுகளை விசாரிப்பதற்கென்று தேசிய மனித உரிமை ஆணையத்தைப் போலவே மாநில மனித உரிமை ஆணையம், மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த முறைப்பாடு தரப்பட்டு அவர்கள் இதை பற்றி முறையாக விசாரித்து காவல்துறை அதிகாரிகள் குற்றமடைத்திருக்கிறார்கள், பாதிப்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருப்பது உண்மை என்று அறிக்கை கொடுத்தார்கள். ஆனால் அந்த அறிக்கை மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அரசு எடுத்த ஒரே ஒரு நடவடிக்கை என்னவென்றால், இந்த அறிக்கையை கொடுத்த பிறகு மாநில மனித உரிமை ஆணையருக்கு கொடுத்த போலீஸ் பாதுகாப்பை திரும்ப பெற்றுக் கொண்டார். இதான் அரசு செயல்படுகிற முறை. காவல்துறை அதிகாரிகள் குற்றமளித்திருப்பதை உரிய சான்றுகளோடு உண்மையறியும் குழு வழியாக காஞ்சிபுரத்தில் தகவல் திரட்டி அரசியல் வேறுபாடு இல்லாமல் அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்டி அந்த அறிக்கையை வெளியிட்டு மனித உரிமை ஆணையத்தில் மீண்டும் மீண்டும் முறைப்பாடு செய்து அவர்களும் விசாரித்து இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்று கூறிய பிறகும் அரசு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. அந்த அதிகாரி அவர் எடுத்த நடவடிக்கை மனித உரிமை ஆணையத்திற்கு கொடுக்கிற பாதுகாப்பை விலக்கிக் கொண்டதுதான். நாம் அடிக்கடி செய்தித்தாள்களில் பார்க்கிறோம், ஒரு கைது செய்யப்படுகிற போதெல்லாம் அவர் காலை ஒடித்து கையை ஒடித்து படம் எடுத்து வெளியிடுகிறார். காவல் நிலையத்தில் கழிப்பறைக்கு போகும்போது வழுக்கி விழுந்து விட்டார். அதிமுக ஆட்சி காலத்தில் இதே போன்ற அடுக்கடுக்கான நிகழ்வுகள் நிகழும் போது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜியிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஆமாம், ஒவ்வொருத்தருமே வழிக்குதான் விடுகிறார்கள், ஒவ்வொருத்தருக்கும் எலும்பு. அவர் சொன்ன பதில், நான் அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் வழிக்கு விடவில்லை. இதான் நடக்கிறது. இதை குறை சொல்லி இன்னொரு ஆட்சி வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியிலும் அதே நிகழ்வுகள் தொடர்கின்றன. இது ஒரு பேட்டர்ன், ஒரே மாதிரி. கையை ஒடித்து போடுவது, காலை ஒடித்து போடுவது, படம் பிடித்து கொடுப்பது. காவல்துறைக்கு இது போன்ற செயல் புரிவதற்கு சட்டம் அனுமதி அளிக்கவில்லை. இதுதான் முக்கியமானது. அவர்கள் அடிப்பதற்கோ, சித்திரவதை செய்வதற்கோ, கையொடிப்பதற்கோ, கால் ஒடிப்பதற்கோ, தாங்களே குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவரை குற்றவாளி என்று தீர்மானித்து நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்கி
அந்த தீர்ப்பை தாங்களே செயல்படுத்து. இந்த நடைமுறை மனித உரிமைகளுக்கு முரணான, சட்டத்தின் ஆட்சிக்கு எதிரான, குடியாட்சி நடைமுறைகளுக்கு எதிரான ஒரு போக்கை தமிழக காவல்துறை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இது பற்றி வந்திருக்கக்கூடிய பல்வேறு அறிக்கைகள் இந்த கைகால் உடைப்பது, வழிக்கு விழுந்ததாக சொல்வது, அதே போல் இப்ப அண்மை காலத்தில் வளர்ந்திருக்கிற ஒரு போக்கு ஓடினார் சுட்டு பிடித்தோம் என்பது. ஒன்று சுட்டு பிடிக்கிறார்கள் அல்லது பிடித்து சுடுகிறார்கள், ரெண்டுல ஒண்ணுதான். காவல்துறைக்கு தெரிஞ்சுதான். அல்லாத இன்னொன்று எதுவும் கிடையாது. கைது செய்வது, நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி நீதிமன்ற காவல் ஆணை பெறுவது, வேண்டுமானால் புலன் விசாரணைக்காக அவர்களை காவல்துறை காவலில் எடுப்பது, எல்லாத்தையும் சட்டத்தில் இடம்பெற்றது. எல்லா வழிகளிலும் விசாரிக்கிறது, விசாரித்து உண்மைகளை கண்டறிய முடியும், வழக்கு தொடுக்க முடியும். அதற்கு மாறாக இந்த 2022 தொடங்கி இந்த 2025 வரை திருட்டு வழக்குகள், மிகச் சாதாரணமான எளிய தண்டனைக்குரிய குற்ற வழக்குகள் எல்லாவற்றிலும் நாங்கள் இதுல ஒரு நீண்ட பட்டியல் கொடுக்கிறோம். யாரை சுட்டு பிடித்தார்கள், யாரை பிடித்து சுட்டார்கள், எல்லாவற்றையும் நாம் கொடுத்திருக்கிறோம். மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு யாரும் போய் புகார் தெரிவித்தால் தான் விசாரிக்க வேண்டும் என்பது கிடையாது. அவர்களுக்கு தானாகவே விசாரிக்கிற அதிகாரம். நான் ஒரு முறை மனித உரிமை ஆணையரை சந்தித்த போது, மாநில ஆணையரை சந்தித்த போது, நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த புகாரில் நாங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துக் கொண்டோம் என்று அவர் சொன்னார். இது செலக்டிவா இதில் செய்வோம், இதில் செய் அப்படிலாம் கிடையாது. இப்படி என்ன புகார் வந்தால் அதுக்குதான் மனித உரிமை ஆணையம், அவர்கள் அதை விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்காத ஒரு நிலை என்பது இருக்கிறது. இதில் வரிசையா நான் அந்த பட்டியல் முழுவதையும் உங்களுக்கு படிக்க வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த கஸ்டோடியல் டெத்ஸ், காவல் நிலைய சாவுகள், காவல் நிலைய கொட்டடி சாவுகள் 2022 முதல் இந்த தேதி வரை 22 பேர் காவல் நிலைய சாவு. 22 பேர் மரணத்தை செத்தார்களா அல்லது அவர்கள் ஏதாவது தற்கொலை அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அடித்து கொலை செய்யும், சித்திரவதை செய்து கொலை செய்யும். 23 பேர் நாங்க இந்த காவல் நிலையம் உட்பட, இறந்த தேதி உட்பட, இறந்தவர் பெயர், அது கிளைச்சிறையா காவல் நிலையமா, எல்லா விவரங்களையும் வரிசையாக 13/1/2022 தொடங்கி மிக கடைசியாக 17/3/2025 தர்மபுரியில் கொங்கரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் வரைக்கும் அவர் வனக்காவல் அதிகாரிகளால் அடித்துக் கொல்லப்பட்டார். அவர்களுடைய காவல் நிலையத்தில் வைத்து, அவர்கள் காவல் நிலையம் அல்லது சிறைச்சாலை, ஒவ்வொரு இடத்தில் இந்த கொலை நடந்திருக்கிறது. இந்த பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அடுத்தது, இப்படி யாராவது ஒருவர் இறந்த செய்தி வெளியே வந்து விட்டால், இறந்துன்னா இயற்கை சார்ந்த சித்திரவதையால் கொல்லப்பட்ட செய்தி வந்துவிட்டால், உடனடியாக காவல் நிலையத்தில் அந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய முயற்சி, உனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், இதை விட்டு. அவங்க ரேட் ஒரு உயிருக்கு 1 லட்சம் ரூபாய். உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கலாம், ஜெய்பி படத்துல ஒரு காட்சி வரும். இந்த பெண்ணுக்கு கூப்பிட்டு செங்கேணிக்கு அந்த அதிகாரி சொல்வார், இதை எடுத்துட்டு போனா உயிர் வந்துருங்களா என்று அந்த அம்மா கேட்பார். அவர் சந்துரு சொல்வார், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட வருமானம் இல்லாத ஒரு பெண் தான் நீதிதான் எனக்கு வேண்டும் என்பதற்காக லட்சம் ரூபாயை புறக்கணித்த ஒரு நிகழ்வு. இங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, சென்னை G5 காவல் நிலையத்தில் விக்னேஷ் கொல்லப்பட்ட போது 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முன்வந்தார். நம்ம ஆசிரியர் உட்பட நண்பர்கள் அதை பற்றி விசாரித்து இந்த பணம் கொடுக்க முன் வந்த செய்தியை அம்பலப்படுத்தினார். அந்த நேரத்தில் தான்
சட்டமன்றத்திலேயே நம்முடைய முதலமைச்சர் இல்லை, அதுவும் சடல கூராய்வு அறிக்கை வந்துடுச்சு, இறந்த விதம் என்னங்கிறது காவலர்கள் சொல்வது பொய் என்பது தெரிஞ்சு போச்சு. இனிமேல் இப்படி ஒன்று கூட நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று உறுதி கொடுத்தார். அதே போல கொடுங்கலூர் காவல் நிலையத்தில் ராஜசேகர் மரணமடைந்த போதும் 1 லட்சம் ரூபாயை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒப்படைத்தார்கள். இந்த 1 லட்சம் ரூபாயை வாங்கிக்கல, என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது, யாரு கொடுத்தா எங்க இருந்து கொடுத்தாங்கன்னு தெரியாது, அது அப்படியே மறக்கடிக்கப்பட்டுச்சு. அது இது ஒரு போக்காக இருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் இவ்வளவுதான் நடக்குதான் இல்லை, நமக்கு தெரிந்து நம் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட உண்மைகள் நம் கவனத்திற்கு வராமல் இன்னும் எவ்வளவு நடந்திருக்குமோ நமக்கு தெரியாது. அதை விசாரித்து கண்டறிய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு தான் இருக்கு. நாம் குறிப்பிடுகிற இந்த 23 வழக்குகளில் அல்ல, இது அல்லாத வெளியில் இருக்கிற எந்த வழக்கோ ஒரே ஒரு வழக்கில் அரசு தானாக புலனாய்வு செய்து இந்த குற்றத்தை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்தது என்பதற்கு ஒரு சான்று கூட கிடையாது, ஒன்று கூட கிடையாது. இந்த பின்னணியில் தான் அன்றைக்கு காவல்துறை தலைமை அதிகாரி சைலேந்திர பாபு காவல்துறையினருக்கு கட்டளைகள் பிறப்பித்தார். 41 கட்டளைகள், 10 கட்டளைகள் மாதிரி. அது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த கட்டளைகளை எல்லா காவல் நிலையத்திலும் வைத்திருக்கணும், இது தெரியாதவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும், இதை பற்றி பரவலா இருக்கணும். இதை தவிர என்னென்ன உண்டோ அந்த கட்டளைகளுக்கு ஒண்ணு தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ சித்திரவதைகளை புதிதாக தடை செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. கார்பரல் பனிஷ்மெண்ட்னு ஒண்ணு கிடையாது இந்தியாவில். உடல் உறுப்பு தண்டனை, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, சூடு போடுறதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஆக்ட், விப்பிங் ஆக்ட் இருந்துச்சு, 53 அது காலி ஆயிடுச்சு. ஜெயில் பனிஷ்மெண்ட்ல ஒண்ணு. இப்ப எதுவுமே கிடையாது. விப்பிங், கேனிங், பீட்டிங், கிக்கிங் எதுவும் கிடையாது. நாடகத்துக்கு மனுஷனுக்கு மாடத்துக்கு மாட்டு கட்டுற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் இது தொடர்ந்து நடக்குது. இப்படிப்பட்ட பல வழக்கல், பகல்பூர் வழக்கெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கணும். விழியை தோன்றினாங்க, உயிரோடு வைத்து குண்டாக்கினாங்க. இப்படி நிறைய நடந்துருச்சு. இப்ப இவ்வளவு காலம் கழித்து எப்படி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்கும்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை பற்றி அறிந்தவர், ஜெய்பீம் பார்த்துவிட்டு கண்ணீர் வெடித்தவர். இஸ்மாயில் கமிஷன் அறிக்கையில் அவருக்கு இழைக்கப்பட்ட சித்திரவதைகளை பற்றி விரிவான தகவல், என்ன நடந்துச்சு, எப்படி அவரை உயிர் காப்பதற்காக சிட்டிபாபு எப்படி குறுக்க விழுந்து அடிபட்டார், எல்லாமே இப்ப யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப இயல்பாகவே இந்த செய்திகள் வருகிற போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடுமையான தீவிரமான பொறுப்பு அவருக்கு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் தலையிட்டு செயல்பட்டு இயன்றவரை நீதி பாதிப்புற்றவர்களுக்கான துயர் தணிப்பு உதவியும் பெற்றுக் கொடுத்த வழக்கு சிறுவன் கோகுல் ஸ்ரீனுடைய வழக்கு. இது காவல் நிலையம் அல்ல, சிறைச்சாலை அல்ல, கூர்நோக்கு இல்லை, அப்சர்வேட்டிவ் அதுதான் நடந்துச்சு. இதை பற்றி ஒரு விரிவான விசாரணை நடந்து எல்லா உண்மைகளையும் துணிச்சலா அந்த பையனுடைய அம்மா எல்லாத்தையும் வெளிப்படுத்தி, எந்த அளவுக்குன்னா நம்மளுக்கு அவங்க ஒரு வீடு இல்லாம இருந்தாங்க, ஒரு குப்பமேட்டுல குடியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்க வச்சோம். அரசு அவர்களுக்கு ஒரு குடியிருப்புல ஒரு வீடு வாங்கி கொடுக்க வச்சோம். நாங்கெல்லாம் போய் அந்த வீட்டை திறந்து வச்சோம். எல்லாம் சரி, ஆனா உயிர் போனது போலதான். சரி, அந்த உயிர் போனுச்சு, இவ்வளவு பாடம் கற்றுக்கொண்டு இதுக்கு அறிக்கை கொடுத்தாங்க. இந்த அறிக்கை மீது எடுத்த நடவடிக்கை அடுத்து என்ன? இன்னொரு இடத்துல இது நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசு என்ன செய்தது? வருமுன் காவாதான் வாழ்க்கை தானே பண்ணலாம். நீ வரதுக்கு முந்தி காக்கணும்ல. அரசுக்கு அந்த உணர்வு இருக்குன்னா அப்படி செஞ்சு முடிக்கலாம். ஒரு ஓய்வு பெற்ற நீதியர் சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து அவங்க தமிழ்நாடு பூரா ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்தாங்க. அவங்க இப்ப இன்னைக்கு நினைவு வருது. நெல்லையில் நடந்திருக்கிற வெட்டு சம்பவம், முதல் வெட்டின் போது
இந்த பள்ளிகளில் நிலவக்கூடிய ஜாதி மோதல்களை தவிர்ப்பதற்கு என்ன வழி அறிக்கை கொடுங்கன்னு சந்திரகிட்ட கேட்டாங்க. ஒரு விரிவான அறிக்கை கொடுத்தார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் இருக்கும். அந்த அறிக்கையை முதல்வர்கிட்ட கொடுத்த படம் வந்துச்சு பத்திரிகையில. அந்த அறிக்கை மீது இன்று வரை அரசு ஏற்றுக்கொண்டதா இல்லையா, அதன் மீது என்ன நடவடிக்கை? ஒரு நடவடிக்கையுமே இல்லை. அதே மாணவன் இப்ப திரும்ப வெட்டுப்படுறான். அப்ப எப்படி அரசு என்ன செயல்படும்? அதே போலதான் கோகுல்ஸ்ரீக்கு பிறகு கூர்நோக்கு இல்லங்களை பற்றி சந்துரு அறிக்கை கொடுத்தார். என்னாச்சு நமக்கு தெரியாது. அரசு வெளிப்படையாக இதை சொல்லணும். ஊடகர்கள் அவங்கள்ட்ட இதை கேட்கணும். அதுக்காக தான் இதை சொல்றோம். கடைசியா இந்த 2024 இது வந்து ஒரு பீக். இந்த சித்திரவதைகள், காவல் நிலைய கொடுமைகள்ல ஒரு சிகரம் தொட்ட ஆண்டு இது 2024. இந்த ஆண்டில் மட்டும் 4 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு ஒரே மாசத்துல. நான் இந்த விவரத்தை பூரா ஏப்ரல் மாதத்துல மட்டும் 2024 ஏப்ரல் மாதத்தில் மட்டும் நடந்த இந்த 4 மரணங்கள் நாங்கள் இதுல விரிவா அந்த விவரங்களை கொடுத்திருக்கோம். ஒரு இடத்துல என்ன நடந்துச்சு. இன்னொன்னு இடையே நாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒருத்தர் காவல் நிலையத்தில் இறந்தால் எப்படி இருந்தாலும் அதற்கான அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு சேரும்? அதுக்கு காவல்துறை தான் வழக்கு, அந்த அதிகாரி தான் வழக்கு. ஆனால் பல்பீர் சிங் என்ற ஒரு காவல்துறை அதிகாரி தன்னிடம் சிக்கக்கூடிய எளிய மனிதர்களை அவர் கையில அந்த குத்துச்சண்டை உரையெல்லாம் போட்டுக்கொண்டு அவரை அடித்து பல்ல உடைக்கிறது, அவருடைய விதை உறுப்புகளை நசுக்கிறது. இது நேரடியா பாதிக்கப்பட்டவர்களை பல பேரை புகார் கொடுக்காம ஒரு சிலர் துணிச்சலா புகார் கொடுத்தாங்க. அரசு இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு சிறப்பு அதிகாரியை நியமிச்சாங்க. இந்த அறிக்கை இன்னைக்கு வெளியில வரல, அமுதா வெளியிலே வரல. ஆனால் அவருக்கு மீண்டும் வேலை கொடுத்தாச்சு. அவருக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் டாக்டர் பல்பீர் சிங் பழையபடி பல்லுடைக்க போட்டு வச்சுட்டாங்க. என்ன இங்க மற்றவர்களுக்கு எப்படி ஒரு அச்சம் இந்த கொடுமைகள் செய்யலாம்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த அதிகாரி இப்படி செய்தால் அவன் மீது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை எப்படி வரும்? ஓஹோ, நம் காவல்துறைக்கு பயன்தான் இருக்கணும். எனவே அவங்க என்ன செய்தாலும் அதை பற்றி தட்டி கேட்க முடியாது என்ற நிலைதான் வரும். நாங்கள் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்துல வழக்கமான சட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு காவலரை ஒரு குடிமகன் கன்னத்தில் அறைந்தால் குற்றம்னா, குடிமகனை காவலர் கன்னத்தில் அறைந்தால் அதே குற்றம் தான். சட்டங்குளத்துல கொலை வழக்குல தான் கிடக்குறாங்க 10 பேரு, 9 பேர் ஆயிடுச்சா. இப்படி எல்லா இடத்துலயும் அதானே. எந்த சட்டம் காவல்துறையினர் அடித்தால் குற்றம் இல்லை, குடிமக்கள் அடித்தால் குற்றம்னு சொல்ற சட்டம் இருக்கா என்ன? இப்ப கடைசியா ஒரு தண்டனை 25 வருஷம் நடந்த வழக்குல கொடுத்தாங்களே, என்ன ஊருங்க இந்த ஒரு காவல் நிலைய தூத்துக்குடி இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் கொடுத்தாங்க இல்லையா? இப்ப அண்மையில கொடுத்தாங்களே. அதே இந்த சாதாரண நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து விடாப்பிடியா ஒரு பெண் எந்த நெருக்குதலுக்கும் ஆசை காட்டுதலுக்கும் பணியாமல் இந்த கொல்லப்பட்டவருடைய மனைவி நடத்திய நீண்ட போராட்டம். அவனுக்கு வயதான மூதாட்டி ஆயிட்டாங்க, ஆனா உறுதியா போராட்டத்தினுடைய விளைவு இந்த அதிகாரிக்கு மற்றவருக்கும் தண்டனை கொடுத்திருக்காங்க. சரி, இதுல இருக்கிற இடர்பாடு அவ்வளவு. அதாவது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இது நடக்கும். மன்னர் வெளியில வரும்போது அமைச்சரே மும்மாறி புரிகிறதா என்று கேட்கிற மாதிரி டிஜிபி கிட்ட போய் முதலமைச்சர் காவல் நிலையத்திலாம் ஒண்ணும் நடக்காம இருந்தான்னு கேட்கணுமா என்ன? கேட்கவே வேண்டாம். இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. இஸ் கான்ஸ்டன்ட். அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு தனி சட்டம் வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. An act to prevent and punish custodial torture. மனித உரிமை ஆணையத்தில் வைத்து இந்த கோரிக்கை நாங்கள் வச்சோம். மனித உரிமைகளால்
2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்கும்போது வச்சோம். தமிழக அமைச்சர் ஒருத்தரும் கலந்துட்டார். நாங்க எல்லாம் சொல்றோம், பேசுறோம். நாங்க எதுவும் செய்யல. அதான மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், பாதுகாப்பு கொடுக்கும். அதுபோல நம்ம அடுத்த செய்தி இந்த மோதல் கொலைகள் பற்றியது. எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. மோதல் என்றால் அது பொய் மோதல் தான். எங்கேயாவது வேற தொலைவா காஷ்மீர்ல அங்க எங்க சொன்னா சரி ஏதோ சண்டை போட்டாங்க நடந்திருக்கலாம்னு தோணும். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எதுவுமே உண்மையான மோதல் அதுல இருந்து வந்த சாவி எதுவுமே கிடையாது. எல்லாம் ஃபால்ஸ் என்கவுண்டர். அது ஃபால்ஸ் என்கவுண்டர் கில்லிங்ஸ் தான். இதுல சில போலீஸ் அதிகாரிகள் வெளிப்படையா நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு திரியாலாம் இருக்கிறாங்க. என்ன பண்ணிச்சு அரசு? நான் தான் அயோத்திக்கு வீரமணியை இப்படிதான் சுட்டேன், இப்படிதான் ஸ்கூட்டர்ல ஏறி வந்தேன். ஒரு போலீஸ் அதிகாரி பேட்டி கொடுக்குறாரு. அவர் செஞ்சது ஒரு கொலை குற்றம் இல்லையா? ப்ரீமெடிடேட்டட் மர்டர். திட்டமிட்டு கொலை செய்கிறார். தன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த துப்பாக்கி, சட்டத்தை காப்பதற்காக அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற துப்பாக்கி சட்டத்தை மீறி கொலை செய்வதற்கு அவர் பயன்படுத்துறார். நான் பயன்படுத்துறேன்னு அவர் சொல்றார். என்ன பண்ணீங்க? என்கவுண்டர் கில்லிங்ஸ்ங்கிறது இந்த சமூகத்தில் வாடிக்கையான ஒரு குற்றம் ஆகிவிட்டது என்பதை உச்ச நீதிமன்றம் எடுத்துக்காட்டுது. மனித உரிமை ஆணையம் சொல்லியிருக்கு, என்கவுண்டர் கில்லிங்ஸ் நடந்தால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும், எப்படி முதல்ல அந்த காவல்துறை அதிகாரி மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும். வீரப்பன் கொலையின் போது நீதிபதி சிவசுப்பிரமணியம் உத்தரவு போட்டார். ஏன் நீங்க இன்னும் அவர் மேல கொலை வழக்கு போடலன்னு கேட்டார். இப்படி எத்தனையோ வழிகாட்டுதல்கள் இருக்கு. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கில்லிங்ஸ்ல ஒண்ணு இந்த என்கவுண்டர் கில்லிங்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. எதையுமே கவலைப்படல, தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கு. இதே போல இந்த சோட்டா வினோத் ரமேஷ் அப்புறம் முத்தாஷா என்கவுண்டர். இப்ப இந்த நம்ம காவல்துறை ஆணையர் அருண் இருக்கிறார்ல, இவர் வந்த பிறகு மட்டும் அவருடைய கவுண்ட் 4. ஏன்னா அவர் வந்தோடனே சொல்லிட்டார், ரவுடிகளிடம் ரவுடிகளின் மொழியிலேயே பேசுவோம், ரவுடிகளிடம் சட்டத்தின் மொழியில பேசுவோம். அதான் காவல்துறை. அவன் ரவுடி மாதிரி நடந்தா நாங்களும் ரவுடி மாதிரி நடந்தோம். அதனுடைய விளைவு என்ன உங்களுக்கு? அவர் வந்த பிறகு 4 மோதல் கொலைகள். இது தண்டிக்கிறது மட்டுமல்ல, உண்மைகளை மறைப்பதற்கான ஒரு முயற்சி. நம்ம உயிரோடு இருந்தா என்னென்ன உண்மைகள் வெளியே வருமோ அந்த உண்மைகளை வெளிவராமல் தடுப்பது. இங்கிலேயே நம்ம ஒரு பேர் என்னங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலேயே 2 பேரை என்கவுண்டர். அது எதுவும் நம்புற மாதிரி கதைகளாவே இல்லை, அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த என்கவுண்டர் கில்லிங்ஸ்ல நாங்கள் பட்டியல் கொடுத்திருக்கோம். 18 மோதல் கொலைகள் 2021 தொடங்கி 2025 இந்த 4.5 அல்லது 5 ஆண்டு காலத்தில் மொத்தம் நம்ம கவனத்திற்கு இந்த 18 கொலைகளுடைய பட்டியல் சம்பவங்கள். 18 சம்பவங்கள் 21 கொல்லப்பட்டது. இதனாலதான் நம்ம அரசுக்கு சில பரிந்துரைகள் கொடுத்திருக்கோம். இந்த அக்கௌண்டபிலிட்டி, பரிந்தேற்கும் கடமை தொடர்பாக தேசிய மாநில மனித உரிமை ஆணையங்களுக்கு புகார் செல்லும் போது இந்த புகார்கள் 90% காவல்துறைக்கு எதிராக உள்ளது. மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அரசும் காவல்துறையும் மனித உரிமைகளுக்கு எதிராக செயல்படுகின்றன. யார் ஆட்சியாளர்களாக இருந்தாலும், எந்த கட்சி அல்லது முதலமைச்சர் இருந்தாலும், யார் அதிகாரத்திற்கு வந்தாலும் காவல்துறையினர் இப்படி செயல்பட அனுமதிக்கிறார்கள். அப்படி அனுமதிக்க கூடாது என்று நம்ம கேட்கிறோம். சும்மா அதிகம் போனா இடமாற்றம். இன்னைக்கு வந்திருக்கு ஒரு செய்தி, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அல்லது காத்திருப்போர் பட்டியல். பல்பீர் சிங் கூட காத்திருப்போர் பட்டியல் தான். என்ன இருக்கு? கொலை குற்றம் செஞ்சவன கைது பண்ணி சிறையில் அடைங்க, ரிமாண்ட் பண்ணுங்க. சாத்தான்குளம் வழக்கில் மதுரை உயர் நீதிமன்றம் ஹென்றி வாதிட்டாரு. மதுரை நீதிமன்றம் சூமோட்டு அவங்களை கைது பண்ணி வைக்க சொன்னாங்க. இல்லைன்னா அதையும் கைது பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப நீதிமன்றம் தலையிட்டால் மட்டும்தான் கைது பண்ணுவீங்களா? நீதிமன்றம் சொன்னாதான் கொலைன்னு தெரியுமா? 2 பேரும் 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 2
இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கிறோம். இந்த சைலேந்திர பாபுவினுடைய இந்த 41 ஆணைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதே போல இந்த காவல் சித்திரவதை என்கவுண்டர்களை தடுப்பதற்காக முதல்வர் அவசரமா சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். அதே போல விசாரணையின் போது ஒருவர் சித்திரவதைக்கு ஆளாகி அதனால் உயிரை பறிப்பது என்கவுண்டர் செய்யப்படுதுன்னு வந்துச்சுன்னா பொதுவெளியில் இதை நியாயப்படுத்தி பேசுவதை தடுக்கணும். அப்படி பேசுவதை நடவடிக்கையாக இருக்கணும். இதுல ஒரு 2 பெயர்களையே குறிப்பிட்டணும், வெள்ளத்துறையும் அருண் IPS. நான் இன்னொரு பேர் குறிப்பிடல, ஆனா உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஒரு தொலைக்காட்சிக்கு பேசும் தலைமையில் பேட்டி கொடுக்கிறாரு. 2 முதல்வர்களுமே என் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவங்க சொன்னபடி நான் சிறப்பா என்கவுண்டர்களை நடத்தி முடித்ததற்காக 2 முதல்வர்களும் விருது பெற்றவர் தான். இன்னொரு காவல்துறை அதிகாரி பேட்டி கொடுத்தார். முதல்வர்கள் கொலை செய்தால் விருது கொடுப்பாரு போலீஸ் அதிகாரிகள். ஏன் சட்டப்படி நடக்கலன்னு கேட்க மாட்டாங்க. இதை ஒரு பெருமையா அறிவிச்சிருக்க. இதை நிறுத்தணும். இந்த பெருமை பேசுவதை ஒரு அநாகரிகமா அவங்க நிறுத்தணும். சட்டவிரோதமாக அரசு இதை தடுத்து நிறுத்தணும். அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காஞ்சிபுரத்தில் மலையாளபுரம் சித்திரவதை தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையம் ஏற்கனவே அதை உறுதி செய்திருக்கிற காரணத்தினால் குற்றவாளிகளான திருமதி மணிமேகலை DSP, இன்ஸ்பெக்டர் ஜெயவேல், சார்லஸ் சாமுவேல் துர்ராஜ் ADSP, சித்திரவதைக்கு தலைமை தாங்கிய உதயகுமார் ASP ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கலாம். கைது பண்ணியே எடுக்கணும். வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் என்று ஒரு குறிப்பா ஒரு உதாரணத்திற்கு இந்த வழக்கை நாம் காட்டுகிறோம். அதே போல இந்த காவல் நிலைய மரங்கள்ல உடனுக்குடன் அவங்க மேல வழக்கு பதிவு செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும். ஒரு சட்டப்படியான கோரிக்கைகள் தான், வேற ஒன்றும் சட்டத்துக்கு அப்பால் நான் கேட்கல. இன்னும் சில வழக்குகளை அப்படி வரிசையா நம்ம குறிப்பிட்டோம். இந்த கரூர் சங்கர் அதுல பாதிக்கப்பட்டவர்கள், அதுல ஒரு கோரிக்கை நாம் என்ன கேட்கிறோம்னா, இந்த சடல கூராய்வு அறிக்கை இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதனால நம்ம ஒரு வழக்கு தொடர்ந்து, ஒரு பேர் என்ன, சந்தோஷ், அந்த வழக்குல இந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் டீன்ஸ் அவங்களுக்குள்ள பொறுப்பை எப்படி நடத்தணும், அவர்கள் எப்படி உடனே இதற்கான படங்கள் எடுத்துக்கொள்ளணும். உறவினர்கள் மற்றும் கேட்டாங்க, சாதாரண விரட்டி அடிச்சிருவாங்க, கிட்டே வராதுதான். இதை மாற்றி அது போல ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறாங்க. அதை முறையா செயல்படுத்தணும்னு. ஏன்னா உத்தரவு வாங்குறதுக்கு ஒரு போராட்டம், செயல்படுத்துறதுக்கு ஒரு போராட்டம் என்று இதுக்கு இந்த முதல்வர்கள் சந்தோஷ் வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டவாறு மருத்துவமனை முதல்வர்கள் முழுமையாக அதை கடைபிடிக்கணும். அவங்க அந்த குடும்பத்தினரை படாத பாடு படுத்திருந்தாங்க. தங்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்லாமல் இருப்பதற்காக ப்ரொடெக்ஷன் ஆஃப் விட்னஸஸ், சாட்சிகளை பாதுகாப்பது என்பது இந்த நடைமுறையில் ரொம்ப முக்கியமானது. சாட்சி பாதுகாப்புக்கு உரிய இடம் வேண்டும் என்று சர்வதேச அளவில் இனக்கொலை வழக்குகள்ல கம்பூச்சியாவா இருக்கட்டும், மற்ற எத்தனையோ நாடுகள், யூகோஸ்லாவியா, எல்லாத்திலையும் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் விட்னஸஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கு முறையான சட்டம் வேண்டும் என்று நான் கூறுகிறேன். அப்ப இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இப்ப கூட உங்களுக்கு போக்சோ வழக்கு மற்ற சில வழக்குகள்ல அவங்க தனிமையில சாட்சி அளிப்பதற்கு அவங்கள்ட்ட இன்னதான் கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்றதுக்கு நீதிபதிகள் சில கட்டுப்பாடுகள் சொல்றாங்க. அதுபோல இந்த நலிந்த நிலையில் இருக்கக்கூடிய சாட்சிகள் சாட்சி அளிப்பதற்கு தனி மையம் ஒன்றை ஏற்படுத்தணும். எல்லாருக்கும் பொதுவில் வச்சு அதை செய்யக்கூடாது. இந்த டிவி கேமரா அதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இன்னைக்கு நடக்கிற பல குற்றங்கள் சிசிடிவி கேமரா இல்லைன்னா வெளியே வராது. அந்த சிசிடிவி கேமராவை காவல் நிலையத்தில் பொருத்தம், சிறைகள் அனைத்திலையும் பொருத்தம். வெறும் கொட்டடிகள்ல மட்டும் இல்லை, அதிகாரிகள் உட்கார்ற இடத்துல பொருத்தம். நீங்க அண்மை காலத்துல வேற ஒரு நடைமுறை ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையிலேயே, காவல் நிலையத்திலே வச்சுக்கிறது இல்லை.
லாட்ஜில் ரூம் போட்டு அங்க கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த சிசிடிவியை கண்டு பயப்படுறாங்க. அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அது பற்றிய தீர்ப்புகள் இருக்கு. நாங்க காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பில் அது பற்றிய உச்ச நீதிமன்ற ஆணைகளை புத்தகமாக போட்டு ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் கொண்டு போய் கொடுத்து இதை கடைபிடியுங்கள் என்று கேட்டிருக்கோம். ஒவ்வொரு டிஎஸ்பி ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் ஆபீஸ்ல சிசிடிவி இருக்கான்னு செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கோம். நானே சட்ட அமைச்சர் ரகுபதி கிட்ட கொண்டு போய் அந்த ரிப்போர்ட் கொடுத்தேன். சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கே போனோம். அந்த கொலைகள் நடந்த காவல் நிலையத்திற்கே நேரா போய் அங்க எங்களை பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க. நாங்களா அந்த டிஎஸ்பி கிட்ட பேசுற மாதிரி அதை ரகசியமா பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய இருக்கா இல்லையானலாம். ஆகவே அந்த சிசிடிவி சம்பந்தப்பட்ட ஆணைகளை முழுமையாக செயல்படுத்தலாம். எல்லாவற்றுக்கும் அரசு உடனடியாகவும் அவசரமாகவும் நடவடிக்கை. தியாக அவர்கள் பல விஷயங்களை தெளிவா சொல்லிட்டாங்க. நான் ஒரு 2 விஷயங்களை மட்டும்தான் இதோட ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் மக்களவையில இங்க எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கக்கூடிய லாக்அப் மரணங்கள் பற்றியான கேள்வி கேட்கப்படுது. அந்த கேள்விக்கான பதில்ல தென்னிந்திய மாநிலங்களை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எப்படி தமிழ்நாடு பல விஷயங்கள்ல முதலிடம் வகிக்குதுங்கிறத பற்றி நம்ம எல்லாருக்கும், நாங்கள் உட்பட எங்களுக்கு பெருமை இருக்கிறதோ, கல்வி விஷயங்கள்லையும் அல்லது ஒரு ஹெல்த் அப்படிங்கிற விஷயங்கள்லையும் இல்ல பெண்களுக்கான மற்ற வாய்ப்புகள் தரப்படுற விஷயத்திலையும் நமக்கு ஒரு பெருமையான விஷயங்கள் சிலது இருக்கோ, அதே போல மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம் லாக்அப் மரணங்களில் தமிழ்நாடு தென்னிந்திய மாநிலங்களில் முதலிடம் வகிக்கிறது. 2016, 17, 2021, 22 இந்த இயருக்கான லாக்அப் மரணங்கள் மக்களவையில் தெரிவித்த பதிலின்படி 478 தமிழ்நாட்டில், 244 ஆந்திராவில், 248 கேரளாவில். நேற்று தமிழ் ஹிந்துவில் இதை பற்றியான நடுப்பக்க கட்டுரை வந்திருக்கிறது. இந்த விவரங்களை நீங்கள் தயவு செய்து பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்ப தமிழ்நாடு எப்படி ஒரு முன்னேறிய மாநிலமாக ஒரு பெண்களையோ மற்ற விஷயங்களிலோ மிக மோசமான சனாதன கருத்துக்களையோ அல்லது ஒரு இந்து மதத்தினுடைய பிற்போக்குத்தனங்கள் மட்டுமே கொண்ட ஒரு சிந்தனை உள்ள சித்தாந்தமுடைய இல்லது அதற்கான ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கிற ஆட்சிகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம மேல இருக்கோம், முன்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையா இருக்கும். மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம் லாக்அப் மரணங்கள்ல முதல்ல ஒரு நாடு. இது முதல் விஷயம். 2வது விஷயம், நேற்று தமிழ் இந்து நடுப்பக்க கட்டுரையை தயவு செய்து நீங்க ரெஃபரன்ஸா பாருங்க, நான் கேட்டுக்கிறேன். 2வது விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் என்பது அதனுடைய அரசமைப்பு சட்டத்தின் பால் அந்த அரசு வைத்திருக்கக்கூடிய மரியாதை மட்டும்தான். ஒரு உலக அளவிலே இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி கொடுங்கோல் ஆட்சி, ஜனநாயகமற்ற ஆட்சி அல்லது அவர்கள் மக்களுக்கு எதிரான ஒரு குறுங்குழுவாத ஆட்சி இல்லைன்னா பல்வேறு பெயர்களை நம்ம அதை ஒரு ஆலிகார்கியோ என்னமோ சொல்றோம்னு சொன்னா, ஒரு ஜனநாயக நாடு என்பதற்கான அடிப்படை ஒண்ணுதான். அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் அனைவருக்குமான மனித உரிமையும் வாழ் உரிமையும் அவர்களுக்கான அரசியல் ரீதியான உரிமையும் அரசியல் சாசனப்படி மதிக்கிறது தான். இந்த லாக்அப் மரணங்கள், லாக்அப் சித்திரவதை கொலைகள் போன்ற விஷயங்கள்ல வாழும் உரிமை, வாழுகின்ற உரிமையும் கண்ணியத்துடன் வாழுகின்ற உரிமையும் அறவே கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இது இப்ப நாங்க பட்டியலிட்டு இருக்கக்கூடிய பட்டியல் இல்லாத இந்த குற்றப்பின்னணி உடையவர்களுக்காக பேசப்படும் விஷயம் அல்ல. நாளைக்கு யாரோ ஒருத்தர் நம்ம பகுதிகளில் உங்களுக்கு தெரிந்த ஒருத்தருக்கு ஒரு கூட்டிட்டு போறாங்க, கேள்வி கேட்கறாங்க, லாக்அப் மரணம் நடந்துச்சுன்னா அவர் மேல 4 கேஸ் இருக்கு, அவர் பொம்பளை மேல கை வச்சார் 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னா மக்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. ஆனா உண்மை அதுவாக இருக்காது. அப்ப நீங்க அவர்களை தூக்கில் போடுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. மரண தண்டனைக்கு எதிரானவர்கள் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறோன்ற தனிப்பட்ட விஷயம். நாங்க அதை பற்றி இங்க பேச வரல. மரண தண்டனை கூட இந்த சட்டத்தில் இடம் இருந்தால் அதையும் கூட கொடுப்பதற்கு இந்த நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. நீதிமன்றங்களையும் சட்டத்தையும் நீதியையும் கேலிக்குள்ளாக்கக்கூடிய விஷயம்தான் லாக்அப் மரணங்கள். ஏற்கனவே தியாகம் அவர்கள் சொன்னது போல உள்ள போய் நீங்க லாக்அப்ல உட்கார்ந்துட்டீங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ நடந்திருக்கோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றது போல இடுப்புல இருக்கக்கூடிய கயிறை கூட எடுத்துவாங்க. ஏன்னு சொன்னா அதன் மூலமாக கையை கட்டி கொண்டோ எதனா பண்ணி அதனால் தற்கொலை முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா என்கவுண்டர் டெத்லயும் அந்த 2 செருப்பு, ஒரு ஜோடி செருப்பு தலைகீழா அப்படி இப்படி இருக்கிறது, துப்பாக்கி அங்க இருக்கிறது. உங்களிடம் பிடிப்பட்டு 6 மணி நேரத்திற்கு மேல் அவரிடம் துப்பாக்கி எப்படி இருக்க முடியும்?
அப்ப மக்களை முட்டாளாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிராமாவை திரும்பி 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 பண்ணும் பொழுது நம்ம வந்து 20 தமிழர்களை வந்து ஆந்திராவில் செம்மரக்கட்டை கடத்தல் என்கிற பெயரில் கொல்லப்பட்ட 20 தமிழர்களுக்காக 2 நாட்களுக்கு முன்னால் 10ஆம் ஆண்டு அவர்கள் நினைவு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதற்கான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம சொன்னோம், இல்ல செம்மரக்கடத்தை கடத்தல்ங்கிறது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் உள்ள பெருமானம் உள்ள ஒரு கடத்தல் தொழில். அதுல இந்த 20 தமிழர்களை பலிகடா ஆக்கி நீங்க மோதல் என்கிற பெயர்ல கூட்டு போய் சுட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு 1000 பக்க அறிக்கையை வந்து தயார் பண்ணி அதற்கான உண்மையின் குழு எல்லாம் போட்டது. அந்த வழக்கு இன்னைக்கும் கூட பெண்டிங்கா இருக்கு. NHRC-லயும் இருக்கு, நீதிமன்றங்களையும் பெண்டிங்கா இருக்கு. அப்ப ஒரே கேள்விதான், சட்டத்தை மதிக்கிறவர்கள் நாம் என்று சொன்னால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு அரசு இருக்குன்னு சொன்னா இந்த விஷயங்களை இப்படி கையாளாதீர்கள். லாக்அப் டெத்ஸ் வந்து பண்ணாதீங்க, என்கவுண்டர் கொலைகளை செய்யாதீர்கள். காஷ்மீர்ல 1 வருஷத்துக்கு 900 நடக்குது, அடைச்ச அங்க வந்து சட்டம் ஒண்ணும் இல்ல, ஒழுங்கு ஒண்ணும் கிடையாது, அநியாயம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதற்கு பாதி அளவுக்கு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு போது இதுல நம்ம முதலிடம் என்கிறது நமக்கு எந்த விதத்திலையும் பெருமையும் அல்ல, இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாதுங்கிறது தான். ஒரு துளி கூட குற்றம் பாதித்தவர்களை பற்றிய, குற்றம் செய்தவர்களை பற்றி, அவர்களுடைய குற்றத்தை பற்றி நாங்கள் ஆதரிக்கவோ அவர்களுக்காக பேசவோ வரவில்லை. நீங்கள் சட்டத்தை, அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை, ஃபண்டமெண்டல் ரைட்டை காப்பாத்துங்க. நாளைக்கு அரசியல் பேசுபவர்களுக்கும் அரசியலுக்காக இருக்கவர்களுக்கும் இதே பதிதான் வரும். அதில் இருக்கக்கூடிய விழுமியங்களை காப்பாற்றாமல் இருப்பதுதான் அதனுடைய மோதல் கொலைகளில் இருக்கக்கூடிய நடைமுறை. நாங்க வந்து 100% இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அரசியல் இருந்தாலும் பொதுவாக எல்லா அடக்குமுறைகளையும் பாசித்தன்மையுடைய மத்திய அரசையும் எதிர்க்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பொழுது, மாநில அரசு அப்படிப்பட்டதாக இல்லை என்னும் போது எங்களுடைய கருத்து ரீதியாக அவர்கள் செய்யும் பல விஷயங்களுக்கு ஆதரவு இருந்தாலும் தவறு செய்யும் பொழுது கேள்வி கேட்போம். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடும். ஒரு நல்ல அரசனா இருந்தாலும் அவனை கேள்வி கேட்க ஆள் இல்லைனாலும் அந்த அரசன் கெட்டு போயிடுவாங்கிறது தான் திருவள்ளுவர் சொன்ன விஷயம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அரசு அரசியல் சாசன அடிப்படையில் இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் NHRC-னுடைய வழிகாட்டுதல்கள், மோதல் கொலைகள்ல என்ன பண்ணணும், மோதல் கொலை நடந்துருச்சா அந்த ஆபீசர் யாருன்னு பார்த்து FIR போடுங்க, கொலை அப்படிங்கறது FIR போடுங்க. அப்புறம் அவர் சொல்லணும், இல்ல இது என்ன தற்காப்பு, பழைய IPC செக்ஷன்ல 100ல நான் வரேன், என்னை கொலை செய்ய வரும்போது நான் பதிலுக்கு நான் வந்து குறைந்தபட்ச அல்லது அளவான வன்முறையை நான் எதிர்பிரயோகம் செய்யும் போது தானாக அப்படி அந்த எதிர்பிரயோகத்தினால் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லி அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கணும். நீங்க மக்களவையில் சொல்லிருக்க பதில நீங்க பாருங்க. ஏறக்குறைய 15-20 வருடமாக ஒரு 3-4 போலீஸ் அதிகாரிகள் கூட தண்டிக்கப்படல. ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு வழக்கு வெட்கமில்லாமல் சொல்லணும் ஜெயிச்சோன்னு சொல்றோம். என்னன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருவர் சாகடிக்கப்பட்டார் என்கவுண்டர்ல. அவர் வங்கி கொள்ளையில ஈடுபட்டாரு. அவர் சாவடிச்சுட்டாங்க. 3 குழந்தைகள், 4 குழந்தைகள் அந்த அம்மா இருக்கு. அவங்களுக்காக போட்டு ஒரு 10 லட்சம் ரூபாயை 20 வருஷம் கழிச்சு வாங்குறோம். அவ்வளவுதான் நீதிமன்றத்துல பண்ணுது. அதற்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா அந்த ஜெயங்கொண்டம் பக்கத்துல அந்த வங்கி கொள்ளையை நடத்தினவங்க வடநாட்டு கொள்ளையர்கள், இவர் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, லாக்அப் கொலையில அவர் ஒத்துக்கிட்டாராம், நான் தான் போனேன், நான் தான் பண்ணேன் பண்ணிட்டாங்க. அப்ப அது என்னது மோதல் கொலைன்னு சொன்னா அதுதான் உண்மையான அதுல இருக்க விஷயம். அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும்போது அந்த சமயத்தில் அந்த போலீஸ்காரர்கள் அவரை கொலை செய்து விட்டு அவர் கொடுத்த வாக்கு மூலமாக வழக்குல போட்டாங்க. அதே போலீஸ்காரர் கண்டுபிடிச்சிட்டாங்க யாருக்கு குற்றவாளிங்க, யார் கொள்ளையடிச்சாங்க. என்ன சொல்ல வரோம்னா, நீங்க சட்டத்தின் முறையை கையாண்டு இருந்தால் அந்த ஒரு ஏழை சாதாரண நபர் உயிரோடு இருந்திருப்பார். இன்னும் ஒரு விஷயம், இந்த 408 என்கவுண்டர் கில்லிங்ல இறந்து போனவர்கள் யாருமே மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இருக்கலாம், யாரோ ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். யாரும் மேல் சாதியை சார்ந்தவர்கள் அல்ல, அல்லது இடைச்சாதியை சேர்ந்த மேல்நிலையில் இருக்கக்கூடிய சாதியை சார்ந்தவர்கள் அல்ல. நீங்க இந்த 20 தமிழர்கள் இறந்தப்ப கூட நீங்க நான் அது நீ இது அவங்க எல்லாம் பேசிக்கலாமே தவிர பெரும்பாலும் பழங்குடி மக்கள், பெரும்பாலும் தாழ்த்தப்பட்டவர்கள், பெரும்பாலும் 14 பேர் அதுல தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர். அப்ப விஷயம் இதுதான். இந்த டெமோகிராஃபி நீங்க பாருங்க, அந்த ஃபுல் லேண்ட்ஸ்கேப்பை பாருங்க. நம்ம சாதியின் பெயரை நீங்களே தெரிஞ்சு ஒவ்வொன்னா சொல்லிக்குங்க. உயர்ந்த முற்பட்ட சாதின்னு ஒரு சாதி பேரா சொல்லி அதுல இறந்தவர் எத்தனை பேர், இதுல இறந்தவர் எத்தனை பேர் கணக்கு கேளுங்க, இருக்கவே இருக்காது. இந்த குரல் நாங்கள் பேசுவது என்பது அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை சட்டத்தின் பார்ப்பட்டு நீங்கள் உயிரை எடுப்பதற்கு அதிகாரம் உள்ள அரசு, இவ்வளவு வலிமை உள்ள அரசு குறுக்கு வழியில் உங்களுடைய நியாயங்களை நியாயப்படுத்துவதற்காக எதையும் செய்யாதீர்கள். குறிப்பாக மோதல் கொலைகளை செய்யாதீர்கள் என்பதுதான். இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்ல